ராஜபாண்டியன், தேனி மாவட்ட பாராளுமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளர். இன்று தமிழகத்திலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்மளுடைய பாதுகாப்பு இராணுவத்தினுடைய வலிமையை உலகிற்கு பறைசாற்றும் விதமாக அந்த இராணுவத்தினுடைய கண்காட்சியை திறந்து வைப்பதற்காக தமிழகத்தில் வரக்கூடிய நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தமிழகத்திலே இந்த காவேரி பிரச்சனை இந்த நாள் வரை, இந்த நொடிப்பொழுது வரை தீர்க்க முடியாத அளவிற்கு அந்த சூழ்நிலையை உருவாக்கிய அனைத்து அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் தமிழகத்திலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வருகைக்கு கருப்பு கொடி காட்டுவேன் என்று இன்று ஆர்ப்பாட்டத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள். இதிலே கூடுதலாக நம்மளுடைய பாரத பிரதமர் மரியாதைக்குரிய நம்மளுடைய நரேந்திர மோடி அவர்களை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் தரந்தாழ்ந்து ஒரு பிரதமரை எவ்வாறு இத்தனை நாள் வரைக்கும் ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் உச்சரிக்க முடியாத ஒரு வார்த்தையை எல்லாம் தன்னுடைய அந்த பத்திரிகை செய்தியாளர்கள் முன்பாக மிக தரந்தாழ்ந்த விஷயத்திலே அவர் நேற்று பதிவு செய்திருக்கின்றார். இந்த நேரத்திலே பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மரியாதைக்குரிய வைகோ அவர்களுக்கும் சினித்துறையைச் சேர்ந்த பாரதி ராஜா உள்ளிட்டோருக்கும் ஒரு செய்தியை தேனி மாவட்ட பாராளுமன்ற தொகுதியின் சார்பாக எடுத்து வைப்பதெல்லாம் நியூட்ரினோ பிரச்சனை மையமாக வைத்து தேனி மாவட்டத்திலே சுயநல அரசியலுக்காக அந்த டெண்டடித்து களமாட தயாராக இருக்கும் வைகோவே, உங்களுக்கு இந்த நேற்றிலிருந்து உங்கள் நாவிலே சனி குறியேறி விட்டான். நீங்கள் தேனி மாவட்டத்தில் எந்த இடத்துல நீங்கள் வந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி ஒட்டுமொத்த மக்களை திரட்டி நீங்கள் ஜனநாயக உங்களுக்கு கருப்பு கொடி காட்டப்படும். மன்னிப்புக்கு அரசியல் புரோக்கர் வைகோவே, அரசியல் தமிழகத்தை மீட்டெடுங்கள், அரசியல் புரோக்கர் வைகோவே, அரசியல் புரோக்கர் வைகோவே, அரசியல் விபச்சாரி வைகோவே, அரசியல் விபச்சாரி வைகோவே, நாம் வடக்கு அரசியல் புரோக்கர் வைகோவே, நாம் வடக்கு தமிழக பூமியில் பாரத பிரதமர் சுயநலமான எதிர்கட்சியே அடங்கிக்கொள். இது பாரத பிரதமர் நரேந்திர மோடி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆம்பளையா என்று கேட்ட சைக்கோவே அரசியல் புரோக்கர் வைகோவே, பாரத்